Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் M.Sc Maths Formal Languages and Automata அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய leftmost and rightmost derivation அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் அதில் என்ன கொடுத்துருக்காங்க, அதோட இன்ட்ரொடக்ஷன் படித்தா உங்களுக்கு ஃப்யூச்சரில் சில கன்வர்ஷன் பண்ணும்போது யூஸாக இருக்கும். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இன் அ கிராமர் தட் இட் இஸ் நாட் லீனியர். இப்போ பார்த்தீங்கன்னா இது லீனியர் கிடையாது. ஓகேவா, பேசிக்காக லீனியர்னா என்ன அர்த்தம்னா எஸ் கோஸ் டு ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெர்மினலாவது இருக்கணும். ஓகே, இப்போ கேபிட்டல் ஏ கோஸ் டு ஏ கேபிட்டல் ஏ பி, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம லீனியர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கிராமர் உங்களுக்கு நாட் லீனியராக இருக்குது. இன் அ கிராமர் தட் இட் இஸ் நாட் லீனியர், எ டெரிவேஷன் மே இன்வால்வ் சென்டென்ஷியல் ஃபார்ம் வித் மோர் தேன் ஒன் வேரியபிள்ஸ். ஆனால் அதோட டெரிவேஷன் என்னது, அதுக்கு அடுத்த வர ஸ்டெப்பு அதெல்லாமே பண்ணும்போது நமக்கு சென்டென்ஷியல் ஃபார்ம் வரும். சென்டென்ஷியல் ஃபார்ம்னா எனி ஸ்ட்ரிங் டெரிவபிள் ஃப்ரம் த ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து ஏதோ ஒரு நம்ம சிம்பிளை டெரைவ் பண்ணி கொண்டு வரோம், அதுதான் நம்ம சென்டென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. எ டெரிவேஷன் மே இன்வால்வ் சென்டென்ஷியல் ஃபார்ம் வித் மோர் தேன் ஒன் வேரியபிள் இருக்கும். இன் சச் கேசஸ் வி ஹேவ் சாய்ஸஸ் இன் த ஆர்டர் இன் விச் வேரியபிள்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட். அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சில வேரியபிள்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கிராமரில் கேபிட்டல் ஏ பிஎஸ் அப்படின்ற நான் டெர்மினல் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டெர்மினல் சிம்பிள்ஸ் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. எஸ் ஸ்டார்ட் சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. பின்னா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, திஸ் கிராமர் ஜென்ரேட்ஸ் த லாங்குவேஜ் எல் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் 2n இன்ட்டு பி பவர் எம் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏ பவர் 2 பின்னு வந்திருக்கு. தட் இஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, ஏ பவர் 2n பி பவர் எம் ஃபார்மேட்டில் இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஏஏபி அப்படின்றது இருக்குது. ஸோ ஏ பவர் 2m இன்ட்டு பி பவர் எம் ஃபார்மேட்டில் வருது. ஸோ இந்த லாங்குவேஜ் இது ஜென்ரேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் சில ஃபியூ டெரிவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் கோஸ் டு ஏபி தானே ஃபஸ்ட்டு. ஸோ எஸ் கோஸ் டு ஏபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ அப்படின்றத அப்ளை பண்ணுறோம் இந்த கேபிட்டல் ஏக்கு பதிலாக. அப்புறம் பிங்கிறது அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் ஏ கோஸ் டு லேம்டா தானே. ஸோ அதனால் இந்த கேபிட்டல் ஏக்கு பதிலாக நம்ம லேம்டா போடும்போது வெறும் ஸ்மால் ஏ கேபிட்டல் பின்றது மட்டும் வரும். அந்த ஸ்டெப்ஸை குறிக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஃபோர்த்தில் என்ன பண்ணியிருக்கோம், கேபிட்டல் பியிலேருந்து கேபிட்டல் பி ஸ்மால் பிக்கு போகுது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் பியிலேருந்து உங்களுக்கு லேம்டா ப்ரொடக்ஷனுக்கு போகுது. அதனால் ஏஏபி அப்படின்றது வருது. ஸோ இப்படி மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ கேபிட்டல் எஸ்லேருந்து உங்களுக்கு ஏபி அப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பி டெரிவேஷன் எடுக்கிறேன். கேபிட்டல் பியிலேருந்து கேபிட்டல் பி ஸ்மால் பி அப்படின்றது போகுது. அதுக்கப்புறமேட்டு இங்கே இருக்கிற கேபிட்டல் ஏலேருந்து ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ அப்படின்றத எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நான் இங்கே கேபிட்டல் பி அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் லேம்டா அப்படின்றத கொடுக்குறேன். அப்போ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் பி அப்படின்றது வருது. அதுக்கப்புறமேட்டு கேபிட்டல் ஏக்கு பதிலாக நான் லேம்டாவை கொடுக்கும்போது ஏஏபின்னு வருது. சரியா, ஸோ இப்போ நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா இதிலேருந்து இது ஃபஸ்ட்டு கரெக்டாக. அடுத்தது இங்கேருந்து இங்கே சேஞ்ச் பண்ணும்போது நான் ஃபோர்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நான் செகண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபிஃப்த்து யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் தேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் சேம் ஆன்சர் தான் வருது, இதுலேயும் சேம் ஆன்சர் தான் வருது. இன் ஆர்டர் டு ஷோ விச் ப்ரொடக்ஷன் இஸ் அப்ளைட் வி ஹேவ் நம்பர் த ப்ரொடக்ஷன். நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிம்பிள் மேலே நம்பர் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு இருக்குது. இங்கேயும் 1 2 3 4 5 அப்படின்றது வந்துடுச்சு. ஓகேவா, டூ டெரிவேஷன் நாட் ஒன்லி ஈல்ஸ் த சேம் சென்டென்ஸை மட்டும் சொல்லலை, பட் ஆல்சோ த எக்ஸாக்ட்லி சேம் ப்ரொடக்ஷன்ஸையும் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். த டிஃப்ரென்ஸ் இஸ் என்டையர்லி இந்த ஆர்டர், நீங்கள் எந்த ஆர்டரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கரெக்ட் இதுவாக இருக்குது. To remove such irrelevant factors, we often require the variables be replaced in a specific order. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம், இந்த கேபிட்டல் ஏவை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம், திருப்பியும் கேபிட்டல் ஏவை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் கேபிட்டல் பியை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ நம்ம எப்படி போகிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியல. அதனால் நம்ம ஒரு பர்டிகுலர் ரெலவெண்ட் ஆர்டரில் போகணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் லெஃப்ட் மோஸ்ட் அண்ட் ரைட் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு டெரிவேஷனை லெஃப்ட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இன் ஈச் ஸ்டெப் த லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிள் இந்த சென்டென்ஷியல் ஃபார்ம் இஸ் ரீப்ளேஸ்டு. அதில் இருக்கிற லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிள் திஸ் இஸ் யுவர் லெஃப்ட் சைடு அண்ட் திஸ் இஸ் யுவர் ரைட் சைடு. ஓகேவா, லெஃப்ட் மோஸ்ட் வேரியபிளை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் அப்படின்னா அதை லெஃப்ட் மோஸ்ட்னு சொல்லுவோம். ஒருவேளை ரைட் மோஸ்ட் வேரியபிளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோன்னா அதை நம்ம ரைட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, முதல்ல என்ன பண்ணுறோம், எஸ் கோஸ் டு
ஃபஸ்ட் அப்படியே போட்டுக்கிறேன், ஸ்மால் ஏ கேபிட்டல் பி அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படின்றதுனால ஓகேவா, நான் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, கேபிட்டல் ஏங்கிறது இருக்குது, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கேபிட்டல் ஏக்கு பதிலாக நான் எதை போட்டுக்கிறேன் அப்படின்னா பி கேபிட்டல் பி அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஸ்மால் ஏவும் இந்த சைடில் இருக்கிற கேபிட்டல் பியும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு என்னது, லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் தானே, அதனால் இந்த சைடில் இருக்கிற கேபிட்டல் பிக்கு சேஞ்ச் பண்ணி நான் கேபிட்டல் ஏன்றதை எழுதும்போது எனக்கு என்ன வருது, ஏபி கேபிட்டல் பி அப்படின்றது வருது. அண்ட் அகெயின் திருப்பியும் லெஃப்ட் மோஸ்ட்டில் என்ன தான் இருக்குது, இந்த ஏ தான் இருக்குது. ஸோ இந்த ஏக்கு பதிலாக நான் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஸ்மால் பி கேபிட்டல் பி ஸ்மால் பின்னு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்மால் பி கேபிட்டல் பி ஸ்மால் பி அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி இதுவும் தானே லெஃப்ட் மோஸ்ட்டு. ஸோ இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா லாம்டா அப்படின்றத போட்டுக்கலாம். ஏன்னா திரும்ப அதே தானே வந்துகிட்டே இருக்குது. ஸோ லாம்டான்றதை போடும்போது அது கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் உங்களுக்கு ஸ்மால் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் பி அப்படின்றது வரும். அதுக்கு அடுத்தது கடைசியாக தான் இந்த கடைசியில் இருக்கிறத போடும்போது உங்களுக்கு லாம்டான்றதை அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஆகிடுது, ஏ பி அப்படின்றது வந்துடுது. சரியா? ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் கோஸ் டு ஸ்மால் ஏ கேபிட்டல் பி அப்படின்றது வருது. இப்போ இதில் ரைட் மோஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கேபிட்டல் பி தான் ரைட் மோஸ்ட். அப்போ கேபிட்டல் பிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா லாம்டாவை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வெறும் உங்களுக்கு ஏ கேபிட்டல் ஏன்றது மட்டும் வரும். இப்போ கேபிட்டல் ஏக்கு பதிலாக என்ன போடலாம், பி கேபிட்டல் பி அப்படின்றத போட்டுக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு வெறும் பி மட்டும் தான் இருக்குது, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேபிட்டல் ஏன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஆஃப்டர் தட் திருப்பி இந்த ஏ மட்டும் தான் இருக்குது, அந்த கேபிட்டல் ஏக்கு பதிலாக அண்ட் அகெயின் நீங்கள் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கேபிட்டல் பிக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, லாம்டான்னு அப்ளை பண்ணும்போது ஏ பி அப்படின்றது வருது. ஸோ அப்போ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனாக உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத அந்த ஒரு நான் டெர்மினல் இருக்குல்ல அதை சேஞ்ச் பண்ணணும். ரைட் மோஸ்ட் டெரிவேஷன்னா ரைட் சைடில் இருக்கிற நான் டெர்மினலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் மோஸ்ட் அண்ட் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டெரிவேஷன் ட்ரீஸ் அப்படின்றது. செகண்ட் வேஸ் ஆஃப் ஷோயிங் டெரிவேஷன் இண்டிபெண்ட் ஆஃப் த ஆர்டர், அது என்ன ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது தான் டெரிவேஷன் ஆர் பார்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறது. டெரிவேஷன் ட்ரீ இஸ் அன் ஆர்டர்டு ட்ரீ, ஆர்டராக இருக்கும், இதுக்கப்புறம் இதுன்னு, இன் விச் நோட்ஸ் ஆர் லேபிள்டு வித் லெஃப்ட் சைடு ஆஃப் த ப்ரொடக்ஷன். இப்போ வந்து இப்படி போடுவோம் இல்லையா, ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த ஏதாவது இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே நம்ம டெரிவேஷன் ட்ரீ இஸ் அன் ஆர்டர் ட்ரீ இன் விச் நோட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எழுதுவோம். அதுக்கப்புறமேட்டு அதோட சில்ட்ரன் அதெல்லாமே நம்ம ரைட் சைடில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேபிட்டல் ஏ கோஸ் டு ஸ்மால் பி கேபிட்டல் பி ஸ்மால் சின்னு இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் நோட்ஸுன்றதை போட்டிருக்கோம், இதில் அதோட சில்ட்ரன் மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? இந்த டெரிவேஷன் ட்ரீ a node labeled with a variable occurring on the left side of the production as a children consisting of the symbols on the right side. இது வந்து நோடு, இது வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகினிங் வித் த ரூட்டை கொண்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் சிம்பிள் அப்படின்றது. அதுக்கப்புறம் எண்டிங் இன் லீவ்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அது வந்து முடியுது அப்படின்னு சொல்லலாம். டெரிவேஷன் ட்ரீ ஷோஸ் ஹவு ஈச் வேரியபிள் இஸ் ரீப்ளேஸ்ட் இன் த டெரிவேஷன். அதுக்கப்புறமேட்டு நமக்கு டெரிவேஷன் ட்ரீ மூலியமாக என்ன தெரியும் அப்படின்னா எப்படி வந்து ஒவ்வொரு இதுவும் எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இது வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி நம்மளால் டெரிவேஷன் ட்ரீலையும் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் இருக்குது. நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராமர் வி கமா டி கமா எஸ் கமா பி. விங்கிறதுனா வேரியபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் டீனா டெர்மினல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சிம்பிள் ப்ரொடக்ஷன். பி ஏ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்னால் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் ஆர்டர்டு ட்ரீ இஸ் அ டெரிவேஷன் ட்ரீ ஃபார் ஜி. இந்த ஜியிலேருந்து வரது தான் நமக்கு ஒரு ஆர்டர் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இஃப் அண்ட் ஒன் லீஃப், அதுக்கு வந்து ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கணும். அதுக்கு ரூட் பேசிக்காக அது ஸ்டார்ட் பண்ணுறது எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லீஃப்மே வந்து நம்ம டீயில் ஸ்டார்ட் பண்ணணும், யூனியன் லாம்டா அப்படின்னு வரும். ஓகேவா? எவ்ரி இன்டீரியர் வேர்டெக்ஸ் தட் இட் இஸ் நாட் லீஃபாக இல்லைன்னா அதெல்லாமே நம்ம வந்து வின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இஃப் வேர்டெக்ஸ் அஸ் எ லேபிள் ஏ கோஸ் டு வி அண்ட் இட்ஸ் சில்ட்ரன் லேபிள்டு ஃப்ரம், நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போகிற மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா லீஃப் லேபிள்டு லாம்டா அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து எந்த விதமான சிப்ளிங் அடுத்த ஜென்ரேஷன் இது வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிப்ளிங் இருக்காது. தட் இஸ் வேர்டெக்ஸ் வித் சைல்டு லேபிள் லாம்டா கேன் ஹாவ் நோ அதர் சில்ட்ரன். அது கீழே வந்து என்ன இருக்காது,
சில்ட்ரன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்ப நெசசரி கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி வேறு ஏதாவது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஒவ்வொரு லீஃபுமே வந்து அந்த வேரியபிள்ஸ், டெர்மினல்ஸ், லாம்டா இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பார்ஷியல் டெரிவேஷன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the string of symbol obtained by reading the leaves of a tree from left to right omitting lambda இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம yield of a treeன்னு சொல்லுவோம். நம்ம லாம்டா வந்து நம்ம டெரிவேஷன் ட்ரீயில் போடுவோம், பட் ஸ்டில் அதை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம், அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணலாம், அதை தான் வந்து நம்ம yield of a tree அப்படின்னு சொல்லுவோம். the description from left to right can be given as precise meaning கொடுக்கலாம். the yield is a string of terminals in order they are encountered when the trees is transferred in and leftmost unexplored branch. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கிராமர் பாருங்கள். S goes to small a capital A capital B, capital A goes to small b capital B small b, capital B goes to capital A or lambda அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஃபிகர் 5.2ல் இருக்குல்ல, இது வந்து பார்ஷியல் டெரிவேஷன் ட்ரீ ஆஃப் G தானா, while the tree அதுக்கு அடுத்தது இருக்கிறதா வந்து ஆக்சுவல் டெரிவேஷன் ட்ரீன்னு சொல்கிறாங்க. the string A B B B B is a yield of the first tree is a sentential form of G, the yield of second tree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. yield of first treeனா என்னென்னா, இப்போ கடைசியாக வருது இது ஸ்மால் ஏ இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்மால் பி இருக்கா, அதுக்கப்புறம் கேபிட்டல் பி இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்மால் பி இருக்கா, அதுக்கப்புறம் கேபிட்டல் பி. ஸோ இதுதான் yield of first tree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் கோஸ் டு ஏ கேபிட்டல் ஏ பின்னு இருக்குது. அப்போ எஸ் கோஸ் டு ஏ கேபிட்டல் ஏ பி அப்படின்றது இருக்குது. இப்போ கேபிட்டல் ஏலேருந்து உங்களுக்கு பி வரணும், கேபிட்டல் பி வரணும், பி வரணும், கரெக்டாக. அப்போ உங்களுக்கு கேபிட்டல் ஏலேருந்து பி வருது, கேபிட்டல் பி வருது, பி வருது. ஓகே, பார்ஷியலாக தான் நம்ம முடிச்சிருக்கோம், இன்னும் முடிக்கலை. ஸோ அதனால் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு இங்கே சைடில் எழுதிடுறேன். என்னென்னா எஸ் கோஸ் டு ஸ்மால் ஏ கேபிட்டல் பி, ஏ கோஸ் டு ஸ்மால் பி கேபிட்டல் பி பின்னு வருது, கேபிட்டல் பி கோஸ் டு ஏஆர் லாம்டான்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வரும், எஸ் கோஸ் டு ஸ்மால் ஏ கேபிட்டல் பி அப்படின்றது முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் கேபிட்டல் ஏலேருந்து உங்களுக்கு பி கேபிட்டல் பி பின்றது போயிருக்கு. அப்போ கேபிட்டல் ஏலேருந்து பி கேபிட்டல் பி பி அப்படின்றது போயிடுச்சு. அடுத்தது என்னது, உங்களுக்கு பி கோஸ் டு லாம்டா அப்படின்றத போகல. ஸோ அதனால் பி கோஸ் டு லாம்டான்னு போட்டுடலாம். அடுத்தது இன்னொன்று என்ன இருக்குன்னா, பி கோஸ் டு ஏன்னு தானே இருக்குது, அதனால் இங்கே இருக்கிற பிக்கு பதிலாக நம்ம ஏன்றதை கொண்டு போகலாம். அப்போ ஏ கோஸ் டு உங்களுக்கு என்ன இருக்குது, பி கேபிட்டல் பி பி அப்படின்றது இருக்குது. இப்போ பி கோஸ் டு லாம்டான்றதை நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா, ஸோ நம்ம எல்லாத்தையுமே வர மாதிரியான ஒரு டெரிவேஷன் ட்ரீயாக நம்ம கொண்டு வரணும். முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, அதுக்கப்புறமேட்டு ஸ்மால் பி, லாம்டா விட்டுருங்க, அப்புறம் ஸ்மால் பி, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்மால் பி, லாம்டா விட்டுருங்க, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்மால் பி. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இதோட ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.